ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, கோலமாவு வெள்ளையாக நைஸாக வாசலில் போடுறதுக்கு ஈஸியாக கம்பி இழுக்கிறதுக்கு எப்படி ஒரு கோலமாவு ரெடி பண்ணி வச்சுக்கிறேன், தயார் பண்ணி வச்சுக்கிறேங்கிறத பற்றி உங்களோட ஷேர் பண்ணலான் இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது கோலம் போடுறவங்களாக இருந்தால், ரொம்ப கோலத்தை வாசலில் விரும்பி போடுறவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க அதுக்கு வீடியோக்குள்ளே போகலாம். நான் 1 கிலோ அளவுக்கு கோலமாவு எடுத்து வச்சுக்கிறேங்க. எப்போவுமே நான் இந்த மாதிரி தாங்க ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். அதை நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். நான் 1 கிலோ அளவுக்கு கோலமாவு எடுத்திருக்கேங்க. எப்போவுமே நான் இந்த மாதிரி தான் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். 1 கிலோ அளவு கோலமாவு எடுத்துக்கிட்டு அதுக்கு 1 கிண்ண அளவுக்கு பச்சரிசி மாவு. எப்போவுமே நான் வீட்டில் பச்சரிசி மாவு தேவைக்கு வீட்டில் அரைச்சி வச்சுருப்பேன். அதை இந்த மாதிரி இன்னைக்கு எடுத்திருக்கேன். 1 கிண்ண அளவுக்கு பச்சரிசி மாவும் 1 கிலோ அளவு கோலமாவும் எடுத்திருக்கேன். நான் நிறையா வாங்கி வச்சுருந்தேன். ஆனால் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேங்கிறதுக்காக 1 கிலோ மட்டும் எடுத்து உங்களுக்காக நான் கலந்து காமிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு கான் மாவு. இந்த கான் மாவு நம்ம ஏன் இதில் கலக்கிறோம்னா, கொஞ்சம் வெள்ளையாக வருங்க. ஏற்கனவே கோலமாவு வெள்ளையாக தான் இருக்கும். ஆனாலும் நம்ம இந்த கான் மாவு கலக்கும்போது இன்னும் அந்த போடுறதுக்கு ஈஸியாக நைஸாக வரவும், அந்த கலர் நல்ல வெள்ளை நிறமாகவும் வர்றதுக்காக தான் இந்த கான் மாவு நான் கலந்துருக்கேன். அப்போ 1 கிலோ அளவு கோலமாவு, 1 கிண்ண அளவு பச்சரிசி மாவு, ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு கான் மாவு, 3ஐயும் நல்லா ஒன்றா கொட்டி நல்லா கிளறி கலந்துக்கிட்டு, அதுக்கப்புறம் ஒரு ஜல்லடையை எடுத்துக்கிட்டேங்க. ஜல்லடையில் கொட்டி அதில் நல்லா ஜலிச்சு எடுத்து வச்சுக்கணும். ஏன் ஜலிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மேலே உள்ள கொஞ்சம் கல்லுகள்லாம் இருக்கும். அந்த கல்லெல்லாம் நம்ம ஜலிச்சு எடுத்துட்டோம்னா, அந்த கல் ஒதுங்கிருச்சுன்னா கீழே நல்லா மாவு வாசலில் போடுறதுக்கு ஈஸியாக நைஸாக இருக்கும். அதுக்காக தான் நான் எப்போவுமே ஜலிச்சு எடுத்து வச்சுக்குவேன். இந்த மார்கழி பிறந்த உடனேயே பழைய ஞாபகத்துக்கு போயிட்டேங்க. ஏன்னா நாங்கள் சின்ன வயசாக இருக்கும்போதெல்லாம் 4 மணிக்கே எந்திரிச்சிருவோங்க. 4 மணிக்கே எந்திரிச்சு வாசல் தெளித்து வாசலில் கூட்டி பெருக்கி அதை காய வச்சுட்டு பெரிய பெரிய கோலம். என் வயசில் இருக்கிற எதிர் வீட்டு பிள்ளைக்கும் எனக்கும் போட்டி வந்துடும். நீ பெரிய கோலம் போடுறியா இல்லை நான் பெரிய கோலம் போடுறேன்னான்னு போட்டி வந்துடும். போட்டி போட்டு கோலம் போடுவோங்க. அதே மாதிரி போட்டி போட்டு கலர் அடிப்போம். எல்லா கலரும் வாங்கி வச்சு கொட்டி டப்பாவாக அப்போங்கெல்லாம் கொட்டாச்சிங்க இருக்கும். அதில் கொட்டாச்சிங்களில் கொட்டி நிறைய கலர் சேகரித்து வச்சுக்கிட்டு போட்டி போட்டு கலர் அடிப்போம். அடிச்சுட்டு யாரையும் அந்த சைடு எங்கள் வீட்டு வாசல்லாம் தண்ணி எடுக்க போகிறவங்கலாம் அந்த வாசல் வழி தான் போவாங்க. சுற்றி போங்க கோலத்தை மிதிச்சிடாதீங்கன்னு சொல்லிட்டு அந்த கோலத்தை அந்த அளவுக்குலாம் நாங்கள் பாதுகாத்துக்கிட்டு இருப்போம். அந்தளவுக்கு விரும்பி கோலம் போட்ட காலங்கள்லாம் உண்டு. அது மட்டும் இல்லை, கோலம் போட்டு முடித்த உடனே காலையில் 7 மணி ஆனால் ஒரு நோட்டு பென்சில் எடுத்துக்கிட்டு எங்கள் ஊரில் 4-5 தெரு இருக்குங்க. 4-5 தெருவும் கிளம்பிடுவோங்க. எதிர் வீட்டு பிள்ளை என் செட்டில் இருக்கிற பிள்ளைங்கள்லாம் கிளம்பிடுவோம். போயிட்டு யார் வீட்டில் பெரிய கோலம் போட்டிருக்காங்க, யார் வீட்டில் சூப்பராக அழகான கோலம் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடு வாசலே உட்காந்து புள்ளியை வச்சு கோலத்தை போட ஆரம்பிச்சிருவோம். கோலத்தை போட்டு யார் இதில் நீ சீக்கிரம் போடுறியா நான் சீக்கிரம் போடுறியாங்கிறது மாதிரி போட்டி வந்துடும். போட்டி வச்சு அந்த கோலத்தை அப்போவே அந்த நோட்டில் எடுத்துகிட்டு மறுநாள் நம்ம வீட்டு வாசலில் போடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி காலங்கள்லாம் இருந்தது ஒன்று. அதெல்லாம் உண்மையிலேயே மறக்க முடியாத ஒரு மலரும் நினைவுகள்ங்க. இப்போல்லாம் நினச்சி பார்த்தா கூட அந்த வாழ்க்கைக்கு திரும்பி போக முடியவே முடியாது. என்னதான் நம்ம சிட்டி லைஃபுக்கு மாறினா கூட அந்த பழைய கால நினைவுகளை மறக்கவே முடியாதுங்க. இப்போவும் தான் நம்ம எந்திரிக்கிறோம். இப்போ சீக்கிரமும் எந்திரிக்கிறதே 6 மணி ஆகிடுது. 6 மணி ஆகி அதுவும் பனி காலத்தில் இப்போ நமக்கு ஓரளவுக்கு ஒரு ஏஜ் வந்ததுனால நம்ம வாசலில் போய் கோலம் போட்டால் பனி ஒத்துக்க மாட்டேங்குது. ஒரு நாள் நம்ம எந்திரிச்சு வாசல் தெளித்து கோலம் போட்டு வந்தோம்னா மறுநாள் மூக்கிலேருந்து தண்ணி ஒழுக ஆரம்பிச்சிடுது. அதனால் இது எதுவுமே செட் ஆகும். சரி, ஏதோ போனோமா வாசல் தெளிச்சோமா முடிஞ்ச வரைக்கும் ஒரு சின்ன கோலத்தை போட்டு விட்டுட்டு வந்தோமான்னு சொல்லிட்டு போட்டுட்டு வர்றது மாதிரி இருக்குங்க. நம்ம என்னதான் சிட்டி லைஃபுக்கு மாறினாலும் அந்த பழைய கால வாழ்க்கையும் இளமை கால வாழ்க்கையும் யாராலையும் சரி, என்னால் மட்டும் இல்லைங்க, யாராலையுமே மறக்க முடியாது. இந்த மாதிரி உங்களுக்கும் மறக்க முடியாத சில அனுபவங்கள்
இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க, நான் வந்து கோல மாவு ரெடி பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்துட்டு நான் வீடியோவை விட்டு வெளியே எதையோ பேசிக்கிட்டு இருக்கேங்க. சரி வாங்க, கோல மாவு ஜலிக்கிறத கண்டினியூ பண்ணலாம். பாருங்கள், சலிச்சு எடுத்துட்டேங்க. 2 டைம் சலிச்சு எடுத்துட்டேன்னா இது 3வது டைம். ஏன்னா கொஞ்சம் தொட்டு பார்த்தேன், கொஞ்சம் நொரன்னு இருந்தது மாதிரி இருந்தது. சரி ஓகே, இன்னொரு முறையும் சலிச்சு எடுத்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சலிச்சேங்க. ஆக 3 டைம் சலிச்சு எடுத்து வச்சுக்கிட்டு நல்லா நைஸாக வந்துருச்சுங்க கோலமாவு. இந்த நான் இந்த மாதிரி எப்படி ரெடி பண்ணியிருக்கேனோ அது மாதிரி உங்களுக்கும் பிடிச்சிருந்தா நீங்கள் இதே மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. வாசலில் போடுறதுக்கும் ஈஸியாக இருக்குங்க. நம்ம கையில் அள்ளி போடும்போது அந்த நொரன்னு அந்த கல் தட்டாமல் நல்ல நைஸாக வரும். பார்க்குறதுக்கும் அந்த கம்பி இழுக்கிறதுக்கு பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாகவும் இருக்கும். அதனால தான் நான் இந்த மாதிரி நான் எப்போவுமே கோலமாவு வாங்கினா இப்படி தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கிடுவேன். ரெடி பண்ணி ஒரு டப்பாவில் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தீர்ந்துருச்சுன்னா மறுபடியும் இதே மாதிரி கோலமாவு, கான் மாவு, பச்சரிசி மாவு எல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கிடுவேன். அவ்வளோதாங்க, 3யும் கலந்து நல்லா சலித்து எடுத்தாச்சு. இந்த கப்பியெல்லாம் சலித்து ஒதுக்கி எடுத்தாச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக நைஸாக இருக்குதுன்னு பாருங்கள் இந்த கோலமாவு. நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு வாசலில் கோலம் போட்டு பாருங்கள். உங்களுக்கு போடுறதுக்கும் ஈஸியாக வரும், அந்த கோலம் பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். நான் இன்றைக்கி இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.